Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான கேசரி. கேசரி மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ரெசிபி தான். பண்டிகை காலங்கள்லயும் விசேஷ நாட்கள்லயும் நமக்கு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல ஏதாவது ஸ்வீட் பண்ணணும்னு யோசிக்கும்போது கேசரி ஒரு நல்ல ஆப்ஷன். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாங்க. ஆனால் கேசரி அந்த பதமாக பக்குவமாக செஞ்சுக்கும்போது ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறமும் கெட்டியாக இறுகி போகாமல் கரெக்டான அந்த பதத்தில் இருக்கும். சாப்பிட்டவங்களுக்கு திகட்டாமல் திரும்ப திரும்ப சாப்பிட தோணும். வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரியான கன்சிஸ்டன்சியில் கேசரி செய்யும்போது வாங்க நல்ல கல்யாண வீடுகளில் ஹோட்டல்லலாம் செய்கிற மாதிரியான கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே கேசரி செய்யறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடாகி உருகி வரட்டும். இப்போ சூடான நெய்யில் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து விட்டுறலாங்க. முந்திரி பருப்பு 1 நிமிஷம் கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கிறேன். இந்த திராட்சையும் நல்லா வறுபட்டு உப்பலாகி வர வரைக்கும் வறுத்து விட்டுறணும். திராட்சை நல்லா உப்பி வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ சூடாக இருக்கிற அதே நெய்யில் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவை. கண்டிப்பாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு சேர்த்துக்கங்க. ரவை கரிஞ்சிராமல் வறுத்து விடணும். நல்லா அந்த நெய்யை உறிஞ்சு நல்லா அந்த நெய் வாசனையோட நல்ல மணல் மணலாக ரவை வறுபடணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கும் போது தான் நல்ல கேசரி நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி வறுத்து விடுங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக 1-2 நிமிஷம் வறுத்து விடுங்க. ரவை வறுபட்டுருச்சு. இப்போ தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2.5 கப்பு கரெக்டாக வெந்து வரும். பட் 3 கப்பு ஊற்றும் போது அது அந்த நேரம் ஆகும்போதும் கெட்டிப்படாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு ஹாட் வாட்டர். கண்டிப்பாக ஹாட் வாட்டர் நல்லா சூடாக இருக்கிற கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கங்க. அப்போ தான் ரவை வெந்து வரும்போது ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வெண்ணெய் மாதிரி இருக்கும். நம்ம பச்சை தண்ணி விட்டோம்னா தண்ணி உறிஞ்சிரும், அப்புறம் சவக்குன்னு இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக சுடு தண்ணி மட்டுமே ஊற்றுங்க. நல்லா இப்படி கிளறி விட்டு வேக வைக்கணும். ரவை நல்லா கம்ப்ளீட்டாக ஸ்மூத்தாக வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். பாருங்கள், ரவை நல்லா கம்ப்ளீட்டாக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்க்கலாம். சர்க்கரையோட அளவு இங்கே 1 கப்பு ரவைக்கு நான் 1.25 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது சரியாக இருக்கும். இல்லை நாங்கள் நல்லா இனிப்பு சாப்பிடுவோம் அப்படின்னா நீங்கள் 1.5 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை மைல்டாக திகட்டாமல் மைல்டாக இருக்கணும் இனிப்பு அப்படின்னா 1லேருந்து 1.25 கப்பு சேர்த்துக்கங்க, சரியாக இருக்கும். ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி சேர்த்துக்கங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இளகி நல்லா இப்படி லூஸ் ஆகும், அதுக்கப்புறம் கெட்டிப்பட்டு வரும். ஸோ நல்லா கிளறி விட்டுருங்க, கட்டி விழுகாமல். மோஸ்ட்டாக கட்டி விழுகாது, ஏன்னா நல்ல மணலாக நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணி விட்டு வேக வச்சோம் இல்லைங்களா. ஸோ கட்டி விழுகாமல் கிளறிக்க முடியும் அந்த மெத்தடு பண்ணும்போது. அடுத்தது இப்போ ஃபுட் கலர். இங்கே எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், கேசரி பவுடர். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து சேர்த்துக்கிட்டால் நல்லா ஈவனாக கலந்துக்க முடியும். அடுத்தது இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். காடமம் பவுடர் சர்க்கரையோடு பொடிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஸ்வீட் ரெசிபீஸ்க்கு. ஸோ அதனால் ஒயிட் கலராக இருக்குது. ஸோ நல்ல ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ வறுத்து ரெடியாக வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா கலரும்போது நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும். நெய்யோட அளவு பார்த்திங்கன்னா ஹோட்டலில் கல்யாண வீடுகளெல்லாம் 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு நெய் சேர்த்துப்பாங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யாக இருக்காது,
பாதி அளவு நெய், பாதி அளவு வாசனை இல்லாத எண்ணெய், 1/2 கப்பு நெய்யும் 1/2 கப்பு எண்ணெயும் சேர்த்து கிளறி எடுத்துருவாங்க. ஸோ அது மார்னிங் நம்ம கேசரி கலர்னாலும் நல்ல ஈவினிங் வரைக்குமே நல்லா அப்படியே ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக அப்படியே கெட்டியாகாமல் அப்படியே இருக்குங்க. அது ஹோட்டல் ஸ்டைலு. பட் நம்ம வீடுகளில் செய்யும்போது எனக்கு அவ்வளோ நெய் வேண்டான்னு தோணுச்சு. நான் இங்கே மொத்தமாக ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். இதுவே ரொம்ப நல்ல வாசனையாகவும் ரொம்ப நல்ல ஸ்மூத் அண்ட் சாஃப்டாகவும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில். அவ்வளோதாங்க, ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஜம்முன்னு கேசரி ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு நியூ இயர், கண்டிப்பாக ஸ்வீட் பண்ணுவோம் எல்லார் வீட்லேயும். ஸோ இந்த ஈஸி குயிக்காக செய்யக்கூடிய ரவா கேசரியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். 2021ஆம் ஆண்டு எல்லாருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த சந்தோஷமான எல்லா கனவுகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். 2020ஆம் ஆண்டு நிறையா எதிர்பாராத விஷயங்களை சந்தித்தோம். பட் எல்லாம் அது கடந்து போயிடுச்சு. 2021ஆம் ஆண்டு கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட பாசிட்டிவிட்டியோட தொடங்குவாங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் நடக்கும். இந்த தருணத்தில் முகம் தெரியாத நண்பர்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கடந்த ஆண்டு என்னோடய நாட்களை நான் ஸ்மூத்தாக, சாஃப்டாக, பீஸ்ஃபுல்லாக, சந்தோஷமாக கடந்து வர்றதுக்கு நீங்களும் ஒரு காரணம். நீங்கள் எனக்கு அனுப்பின மெயில்ஸ், கமெண்ட்ஸ் என்னை என்கரேஜ் பண்ணி, மோட்டிவேட் பண்ணி, உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எழுதின அந்த ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாகவும் சந்தோஷமாகவும் கொடுத்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.